ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு எம்மி ஃபுட் சென்டர். இன்றைக்கி எம்மி ஃபுட் சென்டரில் மட்டன் ட்ரை குஃப்தா செய்ய போகிறோம். எப்படி செய்கிறோங்கிறத வாங்க பார்க்கலாம். இதுக்கு 1/2 கிலோ கைமா பொடியை கொத்தி வாங்கிட்டு வந்திருக்கிறோம். 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இதுக்கு தேவையான பொருள் 2 வெங்காயம், 1/4 மூடி தேங்காய், 1 கப் பொட்டுக்கடலை, ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு 4-5 லவங்கம், ஒரு 3 ஏலக்காய், கொஞ்சம் கொத்தமல்லி இலை. இதெல்லாம் வெங்காயம், தேங்காய், பட்டை, கிராம்பு, மிளகா எல்லாம் ஒன்றா போட்டுட்டு ஒரு மிக்சியில் அறுத்து போட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டு எல்லாம் அந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் எல்லாம் ஒன்றா போட்டுட்டு அரைச்சி வச்சிடணும். அரைச்சிட்டு அதிலே இந்த கைமாவையும் போட்டு அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கைமாவையும் போட்டு அதிலே அரைச்சிடணும். அப்புறம் பொட்டுக்கல்லையும் பவுடரை செஞ்சு வச்சுக்கணும். வச்சுட்டு நம்மளுக்கு கொத்தமல்லி இலையும் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் இதெல்லாம் ஒன்றா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணணும். இது கூட இந்த பொட்டுக்கடலை பவுடரை ஃபஸ்ட்டு போடணும். கைமாவில் போட்டு அது கூடவே அந்த மசாலாவையும் போட்டுடணும். போட்டுட்டு நம்மளுக்கு தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கணும். நம்ம டேஸ்ட் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ உப்பு போட்டுட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு பிணையணும். பிணைஞ்சு அந்த கொத்தமல்லி தனியா இலையும் போட்டு மேலே எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு பிணைஞ்சிட்டு அப்புறம் தண்ணி தொட்டு கையில் உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நம்ம வச்சுக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சு ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றலாம். 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி நல்லா கொதி வரணும். கலவலன்னு கொதிக்கணும். பாருங்க, நல்லா கொதி வரணும். கொதிச்ச பின்ன இந்த மாதிரி கொதிச்ச பின்ன அதில் இந்த கைமா உருண்டையை கோலா உருண்டை இருக்குது இல்லைங்களா, எடுத்து வச்சிருக்கிறோமே, அதை எடுத்து அதில் போடணும். ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாத மாதிரி எடுத்து தனித்தனியாக ஒன்றா போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வேக விடணும். அப்படியே பெரட்டினா அப்படி கலக்கி வேக விட்டோம்னா ஒரு 2-3 நிமிஷத்தில் எல்லாம் வெந்துடும். நல்லா சாஃப்ட் ஆகிடும். நல்லா ஒரு மூடி போட்டுட்டு வச்சோம்னா ஒரு 2-3 நிமிஷத்தில் எல்லாமே ஒன்றா வெந்துடும். வெந்த பின்ன இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா வெந்துடும், சாஃப்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும். அப்புறம் 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இதை நல்லா ட்ரை குஃப்தையாக நம்ம பண்ணிக்கலாம். இதே எண்ணெய் ஆயில் நிறையா ஊற்றி கூட நம்ம டீப் ஃப்ரையும் பண்ணலாம். நாங்கள் எங்களுக்கு இதே போதும்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை தான் செஞ்சுருக்கோம். எண்ணெய் ஊற்றி சும்மா லைட்டாக அப்படியே செவக்க வெந்த பின்னாடி எடுத்துட்டு பரிமாறணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்யறதும் ரொம்ப ஈஸி. 10-20 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம். செஞ்சுட்டு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செய்யலாம். பிறகு நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். சின்ன பசங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. இதெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.